ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே ஹீரோ விஜய் அண்ணா ஃபாரினில் வந்து ஒரு டான்ஸ் டீம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. சைடில் ஒரு வாட்டர் கேன் தண்ணி கேன் போடுற பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அப்பா பாம்பேயில் ஒரு பெரிய டானாக இருக்காரு. அந்த டானு ரவுடிஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாவை ஃபாரின்லவே படிக்க வச்சு அங்கே வளர்த்துட்ருக்காரு. ஒரு நாள் அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. அதை கொன்னது ஒரு பெரிய ரவுடி. அந்த இடத்துக்கு திருப்பி விஜய் அண்ணாவை கொண்டு வரணும்னு சொல்லி பாம்பேக்கு வராரு. அங்கே அவங்க அப்பாவோட இடத்துக்கு அவர் போய் அங்கே பெரிய டான் ஆகி ஸோ ஜனநாயகன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம். எப்போ சர்டிஃபிகேட் கிடச்சி எப்படா படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் தேட்டரில் இல்லை, நெட்டில், அதுவும் அல்ட்ரா ஹெச்டியில் நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகுது. தலைவாவுக்கும் இப்படி தான் வந்து பிரச்சனை வந்துச்சு. எல்லா படத்துக்குமே பிரச்சனை வரும். தலைவால வந்து என்னாச்சுன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் டைம் டு லீட்னு போட்டதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போய் ஒரு டைம்ல வந்து நெட்ல வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி இப்ப ஜனநாயகனுக்கு அது வந்து நடந்திருக்கு. இது வந்து எப்படி ரிலீஸ் ஆயிருக்கும், இது யார் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பா, இந்த கொஸ்டின் தான் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். இதுல நிறைய பேர் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணாங்க அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்க, அதாவது டிவிகேஎன்ஸ் வச்சுக்கோங்க, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக வந்து இது ஆப்போசிட் பார்ட்டி டிஎம்கே தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணி அண்ணனுக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஆப்போசிட் பார்ட்டியோ டிஎம்கேவோ இதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இந்த ஜனநாயகன் வந்து விஜய் அவரோட ஒரு பிரச்சார படம் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஒரு ஆக்டர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவரோட ஃபேன்ஸை வந்து தயார்படுத்துவார்னு சொல்கிறத விட பிரெயின் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காண்டி எடுக்கப்பட்ட ஒரு படமாக வந்து இருக்கும். அதில் கட்சி என்ன, மற்ற கட்சியை தாக்கி பேசுறது, மற்ற கட்சிக்கு எதிரான சீன் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு அவங்களோட ஐடியாலஜியா ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவங்கள பற்றி தப்பாக இருக்கிற ஒரு படத்தை அவங்களே எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து இதை ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மூவி டீமே வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகாது எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு தெரியும். அதனால் விஜய் அவரோட டீமில் இருந்து இதை ரிலீஸ் பண்ணால் மக்கள்லாம் வந்து பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு இதை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சைடில் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு படத்தோட வசூல் எடுக்கணும், படம் வந்து கலெக்ட் பண்ணணும், இந்த நோக்கத்தோடு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க நிறையா பணம் போட்டு எடுத்திருக்காங்க. போட்ட காசு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே கண்டிப்பாக அது மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுத்த ஒரு படத்தை வந்து கண்டிப்பாக அவங்க நெட்டில் வந்து விடணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனநாயகன் வந்து ஒரு பிரச்சார படம். விஜய் அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டியை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, ஃபேன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறதுக்காக முழுசாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து ஜனநாயகன். அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லா ஆக்டர்ஸுமே வந்து பண்ணுறது தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக அது தேட்டருக்கு வராது, அதனால் நம்மளே ஆன்லைனில் விட்டால் மக்கள் இதை வந்து பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் கூட அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதுதான் பண்ணாங்க நான் சொல்ல, இதை பண்ணிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ மூணாவது பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பை வந்து ஒரு நிமிஷம் பாருங்க. எனக்கு வந்து தகவல் என்னன்னா, இந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, விஜயோட டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த ப்ரொசீடிங்ஸில் இது ஏன் வெளியில் வந்தது, பப்ளிக்காக கூட வந்திருக்காது, இது ஏன் வெளியில் வந்தது அப்படின்னா, த ரீசன் வை இட் கேம் அவுட் இஸ் பிகாஸ் விஜய் தரப்புல இருந்து செட்டில்மெண்ட்டுக்கு ஒப்புக்கல அப்படின்றதுனால தான் இது வெளியில் வந்தது. இதில் திமுகவோட கை இருக்கான்னா இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய்க்கு வந்து அவரோட ஃபேமிலியிலேருந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜயோட ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், அந்த செட்டில்மெண்ட் இருக்குல்ல டைவர்ஸில், அந்த இது கிடைக்காததுனால அந்த காண்டில் வந்து அவங்க இதை பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து டிஎம்கே வந்து இருந்திருக்கும். இல்லை விஜயோட அப்பா அம்மாவே இதை வந்து பண்ணியிருக்கலாம். ஏன் விஜயோட பொண்ணு, விஜயோட பையன், விஜயோட வீட்டு நாய்க்குட்டி, விஜயோட வந்து பின்னாடி வேலைக்காரங்க இவங்க எல்லாம் சேர்ந்து கடுப்பில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க
அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. இங்கே வந்து சென்ட்ரல் போர்டு வந்து பிஜேபி அவங்க கீழே தான் வந்து படத்துக்கெலாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். ஒருவேளை படத்தில் பிஜேபிக்கு ஆப்போசிட்டாகவும் சீன்ஸ் வந்து இருந்திருக்கலாம், டயலாக்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதனால அவங்க இவ்வளோ நாள் இழுத்து அடிச்சிருக்கலாம். ஓகேவா? அதை காப்பாற்றுறதுக்காக இவர் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே சப்போர்ட்டு, விஜயோட ஒய்ஃபு தான் வந்து இதை வந்து பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து டிஎம்கே வந்து ஃபுல் சப்போர்ட்டு இருக்கலாம். அது நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் ஒய்ஃபு, அப்பா அம்மா, பொண்ணு, பையன் இவங்களாம் வந்து பண்ணியிருப்பாங்க பழி வாங்குறதுக்குன்னு சொல்கிறத எந்த ஒரு ப்ரூஃபோட எந்த லாஜிக்கில் வந்து இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு வந்து தெரில. கேனத்தனமான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வந்து பார்க்குறேன். பழி வாங்கணும் முடிவு பண்ணிட்டா இந்த படத்தை வாங்கி ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் விஜய் எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆவார்னு நினைக்கிறீங்க? இது வந்து விஜய் வந்து பாதிக்கப்படுவாராங்கிறதே எனக்கு வந்து தெரில. இதில் வந்து மேபி ப்ரொடியூசர் வந்து பாதிக்கப்படுவார், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பாதிக்கப்படலாம். இதில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் விஜய் எந்த அளவுக்கு இதில் வந்து பாதிப்பாரா? இதுக்கு தமிழ் ராக்கர் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணல, எத்திக்ஸ் படி ஒரு படம் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் எங்கள் வெப்சைட்டில். இந்த படத்தை நாங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சினிமா சைடு, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் அவங்க ரொம்பவே வந்து பாதிக்கப்படுற ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கும். பொலிட்டிக்கல் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவியை வச்சு அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, இதில் உள்ள சீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க பார்க்கணும், எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பண்ணால் தான் இது ஓரளவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க நினச்சி இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பொலிட்டிக்கலாக இது வந்து ஒரு நல்ல மூவ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம்.